இத பாடுறா, நீ வீட்டை விட்டு துரத்தினது வெறும் மனைவி மட்டும் இல்ல, ஒரு உயிரை சுமக்கிற கர்ப்பிணி ஸ்திரீய. பெண்பாவன் ரொம்ப பொல்லாதடா, மனசை மாத்தி மன்னிப்பு கட்டுவா, நல்லா இருப்ப. நீங்க 2 பேரும் செங்கல்பட்டு போறதா சொன்னீங்களே, போலியா? ஒரு வார்த்தை சொன்னா மாறாம மறக்காம செய்யணும். முதல்ல புறப்படுங்க. நாங்க போறது போதான் போறோம். அதுக்கு முன்னால 2 வார்த்தை நல்லதா சொல்லிட்டு போலாம் தான்ப்பா வந்தோம். 2 வார்த்தை, அது என்னன்னு சொல்லிட்டு புறப்படுங்க. உங்க அப்பா ரொம்ப நல்லவர்ப்பா. ஓகே, ஒரு வார்த்தை. நெக்ஸ்ட் வார்த்தை. மீரா கூட சேர்ந்து வாழ்ப்பா. அவ போதும் போதும், 2 வார்த்தை முடிஞ்சு போச்சு, நீங்க போலாம். என்னடா நக்கல, ஒரு பேச்சுக்கு 2 வார்த்தைன்னு சொன்னா 2 வார்த்தை தான் பேசணுமா? இந்த பாரு, நாங்கெல்லாம் வாழ்ந்து முடிச்சவங்க, வாழ்க்கையோட அர்த்தம் தெரிஞ்சவங்க. நாங்க சொன்னா நல்லதுக்காகத்தான் இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், யாரும் ஒரு மண்ணும் சொல்ல வேணாம். இப்ப நான் எங்க போயிட்டு வரேன் தெரியுமா? எங்க அப்பாவை தான் பாத்துட்டு வரேன். எதுக்காக பாத்துட்டு வரேன் தெரியுமா? அந்த துர்காவையும் மீராவையும் வீட்டுல வச்சுக்காதீங்க, வீட்டை விட்டு வெளியே துரத்துங்கன்னு சொல்லிட்டு வர போனேன். அவங்கள வெளியே துரத்துனா நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழலாம் சொன்னேன். அதுக்கு அவரு முடியவே முடியாதுன்னாரு. அவ்வளவுதான் சொன்னானா? சரிப்படுத்த ஒண்ணு அடிக்கலையா? நல்ல சீன்ல நான் இல்லாம போயிட்டேனே. நான் மட்டும் இருந்தா செருப்ப கழிச்சு கொடுத்து ஒண்ணு அடிக்க சொல்லியிருப்பேன். சின்ன பையல தீபக்கு விவரம் பத்தாம மேல மேல பாவத்தை பண்ணிக்கிட்டே போறேன். அது உனக்கு நல்லதே இல்ல. கேட்கவே கொடூரமா இருக்கு. இங்க இருந்து துரத்தின கர்ப்பிணி பெண்ண ஓட ஓட எல்லா இடத்துலயும் துரத்துறது ரொம்ப தப்புப்பா. தப்புன்னா அதுக்கான தண்டனையை நானே அனுபவிச்சுக்கிறேன். இப்ப நீங்க போங்க போங்க. எங்கேயோ செங்கல்பட்டு சிங்கப்பூர் போட சொன்னீங்களே, புறப்படுங்க. கங்காதரன் பசங்க எல்லாம் கண்ணு கெட்டு புத்தி கெட்டு திருச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லது சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு சொன்னேன், கேட்டியா? பாரு, நல்ல சாணியை கரைச்சு நம்ம மூஞ்சில ஊத்திட்டு போறான். தேவையா அதெல்லாம் நமக்கு? பாடி தீபக்க, வளர்ந்து கட்டவனே, நீ வளர்ந்தா மட்டும் போறாதுடா, புத்தியும் வளரணும். இருந்த அறிவை தொலைச்சிட்ட, தெய்வத்தை மனசுல வச்சுக்கிட்டு தேடி எடு. என்ன மேடம், நீங்களும் ஏதாவது சொல்லணுமா? மீராவை உன் கூட வச்சுக்கலனாலும் பரவாயில்லப்பா, ஓட ஓட திருத்தாம இருப்பா. மீரா 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 மீரா, எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. 1000 பேர் அவளுக்கு ஆதரவானினாலும் நான் அவளை எதிர்த்து தான் நிற்பேன். அவளை நான் ஏத்துக்க மாட்டேன். அவளை நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்கவே மாட்டேன். அண்ணா லெஃப்ட்ல ஓடுங்க. என்னங்க என்னாச்சு? ஏன் அழறீங்க? சொல்லுங்க, ஏன் அழறீங்க? ஒண்ணு இல்லப்பா. இல்ல, என்னமோ நடந்திருக்கு.
யாரோ வந்திருக்காங்க. என் புருஷன் வந்தாரா? சொல்லுங்க, என் புருஷன் வந்தாரா? நீங்க அமைதியா இருக்கிறப்பவே அவர் வந்திருக்காருன்னு தெரியுது. சொல்லுங்க, என்ன சொன்னாரு? சொல்லுங்க மாமா, என்ன இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னாரா? அவளுக்கு இங்க இருக்க இடம் கொடுக்காதீங்க, அடிச்சு விரட்டுங்கன்னு சண்டை போட்டாரா? அத்த, நீங்களாவது சொல்லுங்க, என்ன சொன்னாரு? பழைய மாதிரி நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழலாம்பான்னு சொன்னான். ஆனா அந்த எல்லாரும் உள்ள நீயும் நானும் இருக்க கூடாதா? அப்படி இல்லாம போனா அவங்க இவரோட சேர்ந்து வாழ்வாங்களாம். அந்த வீட்டுக்கு கடைசியா வந்த நீயும் பாதியில வந்த நானும் போனா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. நான் போறதா இருக்கேன். அம்மா, நீ என்ன சொல்ற? தாயா வந்தனா தடைகள்ல இருக்க கூடாது, மாமியார வந்தனா நந்தியா இருக்க கூடாதுன்னு தான் போறேன்னு சொல்றேன். நீ என்ன சொல்ற? துர்கா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியாம பேசுறதுக்கு நான் உன்ன மத்தவங்க மாதிரி கிடையாது. துர்கா, நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். நான் எதுக்காக உங்க கூட வந்தேன்? எதுக்காக என் கழுத்துல தாலியை கட்டினீங்க? சொத்து பிரிச்சு போக கூடாதுன்னு தானே? ஆனா இப்ப நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்? நம்ம கூட யார் இருக்காங்க? நம்மள மட்டுமே சொத்தா நினைச்சிட்டு இருக்கிற இந்த வேதாந்தம், கணவரால துரத்தப்பட்ட இந்த மீரா, இவங்க 2 பேர் தானே இருக்காங்க. நான் வந்தது தானே பிள்ளைங்க பிரிஞ்சு போறதுக்கு காரணம். அதான் நான் போறேன். நான் போனதான் எல்லாரும் தானே வந்து சேருவாங்க. ஆமா மாமா, நானும் அத்தையோட போய் போறேன். 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? செத்தாலும் சாவினை தவிர யாருக்காவும் உங்களை நான் விட்டு தர மாட்டேன். இல்ல மாமா, நாங்க. நீ பேசாம இருக்கியா? தீபக் பண்ற பிளாக்மெயிலுக்கு நான் பணிஞ்சு போக மாட்டேன். தப்பு தப்பா என்ன சுத்தி நிறைய உறவுகள் இருக்கிறத விட 4 நல்ல உறவுகள் இருந்தா அது மட்டும் போதும். நீ எனக்கு மனைவியா, நீ எனக்கு மருமகளா இருந்தா மட்டும் போதும். பெரிய தியாகியா மாற வேண்டாம். என்னம்மா இந்த மாதிரி நெருப்பள்ளி முகத்துக்கு கொட்டிட்டீங்க? ஹார்ட்ல அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா மாத்திரை மருந்தால குணப்படுத்த முடியாது, அறுவை சிகிச்சை பண்ணிதான் ஆகணும். அந்த மாதிரி தான் சில விஷயங்களும். மீராமா, நீங்களும் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுமா. உலகத்தை விட்டே போறேன்னு நினைக்கிறேன். எனக்கு உறவை விட்டு போறது பெருசா தெரியல. எவ்வளவு நல்லா இருந்த குடும்பம் பணங்கிற ஒரே காரணத்துக்காக நாலா பக்கமும் இப்படி செதறி போயிடுச்சு. ஐயா புண்ணியவான்களே, பணத்தை சம்பாதிக்கணும்னு பாவத்தை சம்பாதிக்காதீங்க, பாவத்தை சம்பாதிக்காதீங்க.
என்ன நகா எதுவும் பேசாம இருக்க? ஏதாவது சொல்ல. என்ன சொல்றது? உங்க வேகம் எனக்கு பயமா இருக்கு. உங்க நடவடிக்கை மீரவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தீபக். இத பாரு நகா, நான் அவளை நிரந்தரமா பிரிய நினைப்புல தான் இருக்கேன். நிரந்தரமா பிரிய போறீங்களா? ஆமா, அதுக்காக தான் எங்க அப்பாவை அவளுக்கும் அந்த துர்காவுக்கும் அடைக்கலம் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். இது ரொம்ப டூ மச் தீபக். ரொம்ப ரொம்ப டூ மச். நான் மீராவை பார்த்து பேசணும். என்ன பேச போற? தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சிடுங்கன்னு உங்க கால்ல வந்து விழ சொல்றேன். காலில் விழுந்தா எல்லாம் சரியா போயிடுமா? போகாது, எதுவும் சரியா போகாது. நான் எதையும் மறக்க போறதும் இல்ல, மன்னிக்க போறதும் இல்ல. என்ன கேட்டா இந்த கோபம் கொந்தளிப்பெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி மாதிரி உருகி கரைஞ்சு போயிடுன்னு மட்டும் நீ கற்பனை பண்ணிக்காத. அவளால பாதிக்கப்பட்டவன் நான், அதை வேடிக்கை பார்க்கறது நீ. உனக்கு என் கஷ்டம்லாம் தெரியாது. தீபக், உங்க கஷ்டம் வேணும்னா எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணோட கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். அடி பாவி, துடிக்க துடிக்க ஒரு பொண்ணு வாழ்க்கையில விளையாடிட்டு என்னம்மா வக்காலத்து வாங்குற மாதிரி நடிக்கிறா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க தீபக். நீ சொல்றது நியாயமா இருந்தா கேட்பேன், தப்பா இருந்தா தவிர்த்துருவேன். இல்ல, மீரா மேல உங்களுக்கு கோவம், அதனாலதான் நீங்க அவளை விலக்கி வச்சிருக்கீங்க தீபக். பாவம், அவளை விட்டுருங்க, விரட்டாதீங்க. அவ எங்க வேணாலும் இருக்கட்டும், யாரு கூட வேணாலும் தங்கிக்கட்டும். தேடி போய் விரட்ட சொல்லாதீங்க தீபக். அவ எதுக்கு எங்க அப்பா கூட இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்னா, மீரா உங்க அப்பாக்கு மருமக. அவ எனக்கு மனைவியே இல்லனா அவருக்கு எப்படி மருமகளா இருக்க முடியும்? உங்க உறவை நீங்க அறுத்துக்கிட்டதுக்காக அவர் தன்னோட மாமனார் உறவை அறுத்துக்கணுமா என்ன? அறுக்கணும். நான் அவருக்கு வேணும்னா அவரு அவ கூட இருக்கிற உறவை அறுக்கணும், அறுத்தே ஆகணும். நான் உங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்ல தீபக், மீராவுக்கும் ஃப்ரெண்டு தான். அவ நல்லது கேட்டதுல எனக்கு பங்கு இருக்கு. அவ வாழ்க்கை கேள்விக்குறியில நிக்கிறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது தீபக். அவ என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச நீங்க இப்படி பேசுற? அவ ஏதோ ஒரு அவசரத்துல, ஏதோ ஒரு மயக்கத்துல தப்பு பண்ணிட்டா. அதனால அவளை விலக்கி வச்சு அவளை விட பெரிய தப்ப நீங்க பண்ணணுமா? அடிக்கிறத விட மன்னிக்கிறது தான் பெரிய விஷயம். உங்க இடத்துல நான் இருந்திருந்தா அவளை தண்டிக்க மாட்டேன், மன்னிச்சிருப்பேன். உன் அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய தியாகி இல்ல, ரொம்ப சாதாரணமானவன். சரி, முதல்ல மீரா இருக்கிற விலாசத்தை சொல்லுங்க. எதுக்கு? அதான் அவகிட்ட எதையும் பேச வேணாம் சொல்றேன்ல. அவகிட்ட பேச இல்ல, உங்க அப்பா கிட்ட பேச. உங்க பிடிவாதத்தை பத்தி பேசி அங்க இருந்து மீராவை வெளியேற்ற சொல்றேன். நிஜமா அதுக்கு தானே? என்ன தீபக், சத்தியமா அதுக்குதான்.
இந்த நேரத்துல மீரா அங்க இருக்கிறது நல்லது இல்ல தீபக். விலாசத்தை சொல்லுங்க, நான் மீராவை அங்க இருந்து வேற எங்கேயாவது அனுப்பி வைக்கிறேன். சரி, பெரிய கோயில் பக்கத்துல 4வது தெருவுல வேதாந்தம் வீட்டுல தங்கியிருக்காங்க. இத பாருங்க, என் முடிவுல நான் மாறுறதா இல்ல. எனக்கு அவ வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவ யாரோ நான் யாரோ. சாரி நகா, சாரி, ஐ எம் வெரி சாரி. நகா, கூடி சீக்கிரமாவே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறேன். எஸ் எஸ். Thank God. போதும், இது போதும். விவாகரத்து விவாகரத்துன்னு ஒரு வார்த்தை போதும். இப்ப நான் செத்தா கூட சந்தோஷமா சாவேன். சந்தோஷமா சாவேன். மீரா கதை முடிஞ்சு போச்சு. சாரி மகளே, சாரி. உன் ஆசை நடக்கவே நடக்காது. போனா போதுன்னு விட்டு வச்சிருந்தேன். இதுக்கு மேல நான் விடுறதா இல்லை. நீ தீபக் அப்பா பார்த்து பேசுறதுக்கு முன்னால நான் மீரா பார்த்து நீ யாரு, நீ என்ன பண்ற, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க, மொத்தத்தையும் சொல்ல போறேன். மொத்தத்தை. ஐயா, ஆ, காஃபி ரெடிங்க ஐயா. எனக்கு வேண்டாம். ஆ. துர்காவுக்கும் மீராவுக்கும் வேணாம். சரிங்க ஐயா. வேதாந்தம் ஐயா, இன்னைக்கு பேப்பர் எடுத்துட்டு வா. சரிங்க. அப்ப நான் இப்படிதான் போவோம். அச்சோ, ஐயா, 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 இங்க பாத்தீங்களா ஐயா? ஐயா, இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா. வேதாந்தம். இங்க வந்து என்னன்னு பாருங்க இத. என்ன வாங்க ஐயா. வேதாந்தம், என்னாச்சு? இந்த லெட்டரை கொஞ்சம் பாருங்க ஐயா. சொன்ன மாதிரியே துர்கா அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க ஐயா. போயிட்டாங்க. பாருங்க ஐயா, படிங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. வேற வழி இல்லாம தான் நான் போறேன். நீங்க உங்க பிள்ளைங்களோட சந்தோஷமா இருங்க. தயவு செஞ்சு என்ன தேட வேண்டாம். இந்த லெட்டரோட நாராயணி அம்மா கொடுத்த வீட்டு சாவியை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. கடைசியா துர்காவும் என் பேச்ச கேட்காம போயிட்டால. போக வேண்டாம், போகணும்னு நினைக்காதன்னு நான் சொன்னேன். மன்னிக்க முடியாத தப்ப பண்ணிட்டு இப்ப மன்னிக்க சொன்னா எப்படி? ச்சே. போற இடத்தை பத்தி மீரா கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கானான்னு கேட்போம். வாங்க ஐயா. மீரா பாத்தியாமா துர்கா என்ன வேலை பண்ணிருக்கு?
இல்ல ராத்திரி இங்கதான் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஐயா அங்க பாருங்க.